விட மாட்டேன். அதுக்கு நான் ஃபைட் பண்ணுவேன், எக்ஸ்ட்ரீமா போய் ஃபைட் பண்ணுவேன். இப்போ இந்த இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் முழு மனசோடு தான் கொடுக்குறீங்களா? ஆமாம். எனக்கு வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரும்போது அவ்வளோ கால்ஸ், இன்டர்வியூ. எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நான் இன்டர்வியூ போயிட்டு வந்து எல்லா மீடியாஸ்க்கும் நான் ஓப்பன் அப் பண்ணி வர்றது எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. அங்கேயும் நான் யோசிக்கிறேன், இல்லை பொறுமையாக இருக்கணும், அவரை பற்றி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, வேண்டாம். பட் எனக்கு வேறு வழி தெரியல, நான் எப்படி அவரை அப்ரோச் பண்ணுறது? அப்போ ஐ ஹேவ் டு ஃபைட். குழந்தைக்காக நான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஊருக்கே சமைச்சு போட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காரா? கண்டிப்பாக, நிறைய வாட்டி. அதாவது நான் ஏதாவது சாப்பிடணும் மாதிரி, ஈவன் இந்த ப்ரெக்னென்சி நான் சொன்னல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது மிஸ்கேரேஜ், அப்போது வந்து கிரேவிங்ஸ் இருக்கும். அவர் வந்து பஜ்ஜி போட்டு, அப்போ பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ பஜ்ஜி வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் பிரியாணி. எங்களுக்குள்ளே இருக்கிற பாண்ட் எப்படின்னா வந்து அவ்வளோ ரெண்டு பேரையும் ரொம்ப பேம்பர் பண்ணுவோம். அவர் வந்து நான் ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வந்து, அதாவது இப்போ வந்து நான் அவரை ட்ரீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, என்னையும் அவர் வந்து பேம்பர் பண்ணணும், அந்த மாதிரி இல்லை. என்னோட 100% அவருக்காக மட்டுமே கொடுத்தேன். காலையில் எந்திரிச்சு குளிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டாக, அதில் எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டேன். கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ளே இருந்து ஒரு பாண்ட் இருக்கும். ஏதாவது நான் வேணும்னு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வந்து குக் பண்ணுவார். திட்டிருக்காரா அந்த மாதிரிலாம்? சண்டை திட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. சந்தேகம் உங்கள் 2 பேருக்குள்ள ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எந்த தலை? ஏன்னா நீங்கள் அவர் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பெண்களை கடந்து வந்திருக்காருன்னு சொன்னீங்க. அது வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிங்களா? அதெல்லாம் இப்போ நான் வந்து அந்த ப்ரெக்னன்சின்னு சொல்லி போஸ்ட் அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயம். அப்போ தான் என்னை ரீச் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ட்ரஸ்ட் இஷ்யூவும் இல்லை? இன்னொன்று என்னன்னா, நீங்கள் நிறைய பெரிய விஷயம் சொல்லும் வரும் இன்ஸ்டாவில், இந்த மாதிரி அவரை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, அவருடைய கேரக்டர் பெண்கள். ஸோ அந்த மாதிரி அவர் முன்னாடி காமிப்பேன் பாருங்க அப்படின்னு. அவர் சொல்லுவோம், நம்ம 2 பேருக்குள்ள சண்டை கிரியேட் பண்றதுக்கு பண்றாங்க, பிளாக் பண்ணிட்டு. அவர் சொன்னோன்னா பிளாக் பண்ணிட்டு. நீங்க வந்த மெசேஜ் என்கொயரி எதுவும் பண்ணது கிடையாது? நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், புருஷன் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த புருஷனை போய் நான் சந்தேகப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் நான் கேள்வி கேட்டா அது வந்து இவரை நான் வந்து இது பண்ற மாதிரி தானே இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க மனைவியை விட்டுட்டு வந்தாங்க, அப்புறம் வேற பெண்கள் அப்படின்றீங்க, இப்போ நான்றீங்க, இது ஒரு பேட்டர்னா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜோட லைஃப் ஸ்டைல் வந்து அவர் பயங்கர ஒர்க்கஹாலிக், டெடிகேட்டட், பேஷனேட். அவருடைய சமையல் பிஸ்னஸை வேற எங்கேயோ எடுத்துட்டு போறாரு அடுத்த கட்டத்துக்கு. சமைக்கிற எல்லாரும் இந்த அளவுக்கு ஃபேமோ